எங்கட நாடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவதானா குமார் என்ற மாதிரி ரணில் விக்ரமசிங்க அவங்க டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார்? டொனால்ட் ட்ரம்ப் தேவையில்லாம இன்னொரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துல மூக்க நுழைக்கிறேர், இதெல்லாம் தவறானதுன்றது போல சில விஷயத்தை கதைச்சிருக்கிறேர். இவர நிலைமையே ரணில் விக்ரமசிங்க அவங்களோட நிலைமையே நாட்டுல பட்டு மோசமா இருக்கு. இவரையே உள்ள போட்டுதான் இப்ப வெளியே விட்டுருக்காங்க. மறுபடியும் எப்ப உள்ள போடுவாங்கன்னு தெரியல. இதுல இந்த விஷயமெல்லாம் தேவைதானா? டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற பிஸியில இதெல்லாம் அவருக்கு தெரிய போறது இல்ல. தப்பி தவறி தெரிஞ்சா எங்களோட நாட்டுன்ற நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஏதோ கொஞ்சம் நெருக்கடியிலிருந்து மீண்டு லேசா மெதுவா நகர்ந்து போகுது. அதுக்கடையில இவங்களெல்லாம் சேர்ந்து குழப்பி விட்டுருவாங்க போல. மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கோபம் அடைகிறது போல சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்காங்க. இதெல்லாம் என்ன? இதுக்கு பின்னுக்கு ஏதாவது இலங்கை அரசியல் பொலிட்டிக்கல் ஏதாவது இருக்குதா என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முதல் இந்த ஈரான் நாடு, அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் சேர்ந்து சண்டை பிடிக்கிறாங்க தானே. இந்த நிலைமையை பார்க்கும்போது பட்டு மோசமா இருக்குது. நிலைமை கைமீறி போகுது போலன்ற மாதிரி இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்பாவி பொதுமக்கள் ஈரான் நாட்டுல எத்தனை பேர் தெரியுமா செத்து போயிருக்காங்க? 563க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் அந்த நாட்டுல இறந்து போயிருக்காங்க. அதுல 163க்கும் அதிகமான பள்ளிக்கூடம் போற சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னையா தெரியும்? அப்பாவி சின்ன பிள்ளைகள் பாவம். அந்த நாட்டுல பிறந்ததுதான் அவங்க செய்த பாவம் என்று நினைக்கிறேன். அதே போல ஈரானும் லேசுப்பட்ட ஆக்கள் என்ற மாதிரிக்கு பதிலடி இந்த அரேபிய நாடுகளுக்கெல்லாம் போட்டு பொலண்டு பட்டு மோசமா இந்த நிமிஷம் வரைக்கும் பொலந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. 3-4 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவோட விமானத்தை அந்த F-15 என்று சொல்லப்படக்கூடிய விமானம் அதுல உயிரிழக்கையில அதுல அந்த சுட்டு வீழ்த்தும் போது அமெரிக்காவை சேர்ந்த அந்த விமானிகள் என்ன செஞ்சிருக்காங்கடா அதுல தப்பிச்சிருக்காங்க. எப்படி? அந்த விமானத்தை குவைத்ல தான் வச்சு சுட்டு இருக்கிறாங்க. குவைத்ல சுட்டு இருக்காங்கன்றதையும் சொல்றேன். அதுல சுட்டு கீழே நிலத்துல அந்த விமானம் விழுறதுக்கு முதல் அதுல இருந்து பாஞ்சி பேராசூட் மூலம் பாத்தீங்கன்னா வீரர்கள் தப்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப எப்பேற்பட்ட பயிற்சி கொடுத்துருக்கணும். ஒரு விமானத்தை சுட்டு அந்த விமானம் கீழே நிலத்துல விழுறதுக்கு முதல் அதுல இருந்து பேராசூட் மூலம் தப்பிக்கிறாங்கடா. எப்பேற்பட்ட தைரியம், எப்பேற்பட்ட பயிற்சி கொடுத்துருக்கணும். யோசிக்கும் போது தலையே சுத்துது. அப்ப அது குவைத்ல நடந்திருக்குது. அந்த குவைத்ல கீழே அவர் பரசூட் மூலம் தப்பிச்சோன்னே அந்த ராணுவ அந்த விமானிய அங்க இருக்கிற குவைத்ல இருக்கிற இளைஞர்கள் அடிச்சு தாக்குறதுக்கு போறாங்க. ஒரு வழியா அவரை காப்பாத்தி ஒரு காரோன்ல பாத்தீங்கன்னா வைத்தியசாலையில அனுமதிச்சுட்டாங்க. அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இதனுடைய விசாரணை உடனடியாக நடத்தப்படணும். ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கடா? குவைத் என்ன சொல்லியிருக்காங்கடா? அது தவறுதலாக தான் நாங்க தாக்குதல் நடத்திட்டோம். அமெரிக்காவினுடைய விமானம் எங்களுக்கு தெரியாது, தவறுதலாக நடந்த விஷயம் என்ற மாதிரி. ஆனா அதுல எனக்கு ஒன்று யோசிக்க தோணுது என்னென்றால், நேரடியாக ஈரானுக்கு ஒரு ஆதரவு, ஒரு இஸ்லாமிய நாடு தானே அந்த நாடு, ஆனா நேரடியாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியலை என்ற ஒரு ஆதங்கத்துல இது போல ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காங்களோ எனக்குண்டா தெரியல. அப்படி நிலைமை போகுது. அதே போல ஈரான் பட்டு மோசமா பதிலடி தாக்குதல அரேபிய நாடுகளுக்கு மட்டுமில்லை இஸ்ரேலுக்கும் போட்டு பொலந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல 11 பொதுமக்கள் அங்க இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. இஸ்ரேல் நாட்டினுடைய நெதன்யாகு உயிரோட இருக்கிறான்ற ஒரு சந்தேகம் பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் நாட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தை நோக்கி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதுல நெதன்யாகு உயிரோட இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. அப்படி அவர் உயிரோட இருக்கிறார் என்றால் அவர் முன்கூட்டி அதுல இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு போயிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நிலைமை கட்டும் மோசமா பட்டு மோசமா போய் கொண்டிருக்குது. நேத்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார், அதாவது ஈரான் நாட்டினுடைய உச்ச தலைவர் உயிரிழந்ததன் பிற்பாடு ஈரான் நாடு நாங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறோம் என்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. இதை முதலே செய்திருந்தா இவ்வளவு பெரிய இழப்பை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க, இதை முதலே செஞ்சிருக்கலாம் தானே என்ற மாதிரிக்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். ஆனா இன்றைக்கு ஈரான் நாடு என்ன சொல்லியிருக்காங்க? பேச்சுவார்த்தைக்குன்றதுக்கு இடமே இல்லை, சண்டை மட்டும்தான், ஒன்று மரணம் ஒன்று போர், பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைன்ற மாதிரிக்கு அது ஒரு பொய்யான செய்தி. உங்களுக்கு பொய்யான செய்தி கிடைச்சிருக்குது. ஊடகம் வழியாக பொய்யான ஒரு செய்தி தான் வந்திருக்கு. அப்படி ஒன்றுமே இல்லை, போர் மட்டும்தான் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் இந்த சூழல்ல என்ன சொல்லியிருக்கார் என்றால், இந்த போர் கிட்டத்தட்ட 3-4 வாரங்களுக்கு நீடிக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனா இதுல பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? ஈரானோ, இஸ்ரேலோ, அமெரிக்காவோ இல்ல. உண்மையாகவே பொலண்டு
கூடுதலாய் ஈரானுக்கு பொழந்தாலும் ஈரான் யாருக்கு பொழக்கிறாங்கடா, இஸ்ரேலோ அமெரிக்காவுக்கு அதிகமாக இல்லை, ஈரான் போல இருக்கக்கூடிய அரேபிய இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் போட்டு புழக்கிறாங்க. அங்க அமெரிக்காவினுடைய முக்கியமான சில இடங்கள் எல்லாம் இருக்குது, ராணுவ தளங்கள் இருக்கு. அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சில இந்த முக்கியமான ஒரு வணிக ரீதியான இடத்தையெல்லாம் போட்டு புழக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பாதிப்பா இருந்தாலும் இதை கடந்து பார்க்க போனா ஆசியா நாடுகள்ல இருக்கிற அதிகமான நாடுகளுக்கு பாதிப்பு. அதுல இலங்கை, நேபாளம், பூட்டான், இந்த இந்தியா, இந்த சின்ன சின்ன மாலைதீவு குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் டாலர் இந்த கையிருப்பு வந்து மிக மிக குறைவாக இருக்கும். இந்தியாவுக்கும் பெரிய நெருக்கடி தான். இதனால இந்த பெட்ரோல் டீசலினுடைய விலைகள் அதிகரிக்கும். கேஸினுடைய விலை இப்பவே உலகளாவிய ரீதியில 50% வந்து அதிகரிக்க போகுதுன்ற மாதிரி போய் கொண்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு அடி விழுதோ இல்லையோ, இலங்கை நாட்டுக்கு இப்பவே அடி விழுந்துட்டு பெட்ரோல் டீசல் எல்லாம் அதுக்காக அதிகமாக வாங்கியெல்லாம் சேமிக்க முடியாது. சேமிச்சா இன்னும் நெருக்கடி கூடி போயிடும், கட்டாயம் விலைகள் கூடும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த விஷயத்தை எல்லாம் வந்து என்னத்தை சொல்ல வாரேன்றால், ஏன் இன்னொரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு என்னென்றால், அது வந்து இந்த உலக சட்டத்துக்கு வந்து எதிராக அவர் செயற்படுறார். அது மிகவும் தவறு, பாரதூரம் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருண்டா, இந்த டீசல் பெட்ரோல் விலைகள் உயரமான்னு கேட்டா ஈரான் நாட்டை மட்டும் தங்கி இல்லை, அங்கிருந்து மட்டும் இந்த எரிபொருள் வந்து வரல. ஆனா அதுல பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. என்னடா மத்த நாடுகள் உற்பத்தி செய்யறாங்க, அவங்களினுடைய பாதை கடல் மார்க்க பாதையை பயன்படுத்தி தான் இந்த எரிபொருள் எல்லாம் வரும். அதுல ஏதாவது தாக்குதல் ஈரான் நாட்டோ இல்லாண்டா அமெரிக்காவோ இஸ்ரேல் அமெரிக்கா செய்யாத ஈரான் நாடு செய்தாலோ, அந்த பாதையை மூடினாலோ, அது போல ஏதாவது ஏற்பட்டால்தான் மிகப்பெரிய அளவுல இந்த எரிபொருள் நெருக்கடி இலங்கை நாட்டுக்கும் சில நாட்டுகளுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. மற்றபடி வராது. அது போல அவர் சொல்லியிருக்கேன். அது போல இந்த மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்கேன் என்றால், இந்த ஈரான் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி இந்த போர் சூழல்ல வந்து தாக்குதல்ல வந்து இறந்து போயிருக்கார். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல இறந்து போயிருக்கிறார். அப்ப அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, மஹிந்த ராஜபக்ச அந்த முன்னாள் ஜனாதிபதி இலங்கை நாட்டினுடைய ஒரு சிறந்த நண்பர், அவர் இழந்தது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதனால அதுக்கு நாங்கள் கவலை தெரிவிக்கிறோம். மஹிந்த ராஜபக்ச ஒரு கவலை மாறி கழிச்சிருக்கிறார். எக்ஸ் தளத்துல பதிவு போட்டிருக்கேன். நாமல் ராஜபக்ச என்ன சொல்லியிருக்கேன் என்றால், அதை மேற்கோள் காட்டுற மாதிரி அதை ஒப்பிட்டு, நாங்க ஈரான் நாட்டோடு தான் நிக்கிறோம், ஈரான் நாட்டோடு தான் நாங்கள் நிக்கிறோம் என்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருக்கேன். உண்மையாகவே அமெரிக்காவோட பெருசா மஹிந்த ராஜபக்ச டீமுகள் போறது குறைவு. சீனா நாட்டோட தான் போய் ஒட்டி கொள்வாங்க. ஆனா ரணில் விக்ரமசிங்க அவங்களும் வளமைக்கு மாறாக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கழிச்சிருக்கேன். சோ ஆக மொத்தத்துல இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கு அமெரிக்கா நாடு, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்து கொஞ்சம் கோபம் ஆத்திரம் அடைய வைத்து இதுல இவர்களுக்கு என்ன லாபம் இருக்கும் நான் யோசிக்கிறேன் என்றால், இலங்கை நாட்டுக்கு ஏற்கனவே வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு, இன்னும் அதிகமாக வரிகள் விதிக்கப்பட்டு இதுல ஏதாவது இலங்கைக்கு வந்து அமெரிக்கா நெருக்கடியை கொடுத்து வங்குரோத்து நிலைக்கு வந்தா இலங்கை நாட்டுல மறுபடியும் ஆட்சி மாற்றம், இந்த அரசியல் மாற்றம், இந்த மாதிரியான சூழல் வந்து ஏற்படணும் என்று ரணில் விக்ரமசிங்க அவங்க, நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எதிர்பார்க்கிறாங்க. அரசியல் விமர்சனங்கள் இலங்கையிலேயே சொல்லப்படுது. அதுக்காக தான் இவங்க வந்து அந்த டொனால்ட் ட்ரம்பை வந்து கோபமடைகிற மாதிரி சில விஷயத்த செய்யறாங்கன்ற மாதிரி சில விஷயத்த பார்க்க கிடைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே ரணில் விக்ரமசிங்க அவங்க, மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச இது போல நடந்து கொள்றது, அவங்க மட்டும் இல்ல இன்னும் சில ஆட்களும் இருக்காங்க, இப்படி எல்லாம் செய்யறது உலக அளவுல முக்கியமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய காதுக்கு போய் இலங்கைக்கு நெருக்கடி கொடுக்கணும் இது போல செய்யறாங்களா, இல்லண்டா அரசியல் கதைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாம சும்மா போற போக்குல கதைக்கிறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று இவங்களோட கதைகள் எல்லாம் இப்ப பெருசா பொதுமக்களே பாக்குறது இல்ல. இப்ப என்னைய போல யூடியூப்ல இல்லைன்னா செய்திகள்ல யாராவது கதைச்சாதான் உண்டு நினைக்கிறேன். அதே போல எங்கட சொந்தங்கள் நிறைய மக்கள், இலங்கை நாட்டுல இருக்கிற மக்கள், எல்லா நாட்டுல இருக்கிற இந்தியா நாட்டுல இருக்கிற மக்கள், சரி சொந்தங்கள் என்றாலும் அது ஒரு தவறு இல்லை. அவங்களெல்லாம் இந்த அரேபிய நாடுகள்ல அதிகமாக சவுதி அரேபியா, குவைத், கட்டார் இது போன்ற நாடுகள் எல்லாம் வேலை செய்யறீங்க லட்சக்கணக்கா. நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். அதே போல இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். நிலைமைகள் படும் மோசமாக போகுது. இது ஒரு வேளை 3ஆம் உலக போருக்கு விதையாக ஒரு துளியாக சிறு தீயாக, காட்டு தீ போல சிறு தீயாக அமைஞ்சா அதன் பிறகு இந்த உலகத்துல மனித இனம்ன்றதே இருக்குமான்ற கேள்விதான் வரும். என்ன நடக்குமோ தெரியல, கடவுள் தான் காப்பாற்றணும். நீங்க இந்த விஷயம் அவ்வளோத்தையும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்க. நன்றி சொந்தங்களே, நன்றி.